விஜய் அவர்களின் கரூர் ரேலி விபத்துக்கு அஜித்குமார் சொன்ன வார்த்தைகள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஸோ அப்படி என்ன வார்த்தைகள் அவர் சொன்னார், அதுதான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், விஜய் அவர்கள் லாஸ்ட் மந்த் வந்து ஒரு ரேலி வந்து கரூர் நடத்தினார். அதுல ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அது என்னன்னா, 40க்கும் மேற்பட்டவர் கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க. அதுல வந்து விஜய் தான் வந்து காரணம்னு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த நிலையில அஜித்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்க போறோம். அஜித்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஒருவர் தான் பொறுப்பில்லை, நாம் எல்லாரும் பொறுப்பு. இது ஒரு நடிகரை பற்றிய விஷயம் மட்டும் இல்லை, நாம் சமூகத்தின் ரசிகர் கலாச்சாரத்தை பற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு, இது ஏன் சினிமா நடிகர்களுக்கு மட்டும் நடக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி அன்பை வெளிப்படுத்த பல பாதுகாப்பான வழிகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கற்றுக்கொள்ள வேண்டிய என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, அன்பு, பாதுகாப்பு, பொறுப்பு இவைகளே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அஜித்குமார் சொன்ன விஷயங்களை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.